ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். கவர்மெண்ட் என்பது கடவுளே உங்களுக்கு உணர்வு மூலமாக உணர்த்தி அவர் வகுத்த வகுப்பாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் செல்லும் பாதை நேராக உள்ளதா என்பது கேள்விக்குறி. கவர்மெண்ட் என்பது என்ன? தனி ஒரு சட்டம், தனி ஒரு திட்டம், தனி ஒரு வகுப்பு. இந்த அளவுக்கு நீங்கள் வகுத்து வாகிறீர்களா, இல்லை இறைவனே உணர்வு தந்தாலா? அது உங்களுக்கு புரியும், எங்களுக்கும் தெரியும். அது சமுதாயத்தில் உரைக்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட் என்பது தனி சட்டம் என்பது அதன் பொருள் என்ன? நீங்கள் குடிமக்கள் இருக்கும் இடத்தை விட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் தனித்து வாழ வேண்டும் என்பதே கவர்மெண்ட் சட்டம். தனித்து 30 கிலோமீட்டருக்கு 30 கிலோமீட்டருக்கு தொலைவாக நீங்கள் குவார்ட்டர்ஸில் குடியிருந்து வேலை விடுதலை முடியும் போது உங்கள் உழைப்பில் சேமித்த பணம் சேமிப்பு பணம் தருகிறார்கள். அந்த பணத்தில் வீடுகளை கட்டி கொண்டு உங்கள் உயிர் வாழ பென்ஷன் பணத்தில் உயிர் வாழ வேண்டும். இது கவர்மெண்ட் சட்டம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? குடிமக்கள் இருக்கும் இடத்திலே நீங்கள் உயர்வாக வாழ்ந்து கொள்ள, உங்கள் பெருமை எடுத்து காட்டவும், உங்களை மதித்து நீங்களே பெருமை சேர்த்து கொள்ளவும், குடிமக்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு குடிமக்களுக்குள்ள ஆசைகளை தூண்டவிட்டு அவர்களை கடன் தொல்லையில் சிக்கவிட்டு இந்த விலைக்கு இன்னும் பல நூறு வழியில் அவர்களை முன்னேற விடாமல் குடிமக்களை இந்த நிலைக்கு நீங்கள் ஆட்சி ஆளுகிறீர்கள். இதுதானா உங்கள் கவர்மெண்ட் சட்டம் என்பதை இறைவன் வகுப்பாகும். இறைவன் வகுத்தது என்ன? படைத்தது எல்லாம் மனிதருக்கு தான். ஆனால் உங்கள் நடமாடும் பொருளை எவர் உங்களை சேமிக்க சொன்னார்? உங்கள் நடமாடும் எதற்கு சேமிக்க சொன்னார்? குடிமக்களுக்கு தேவை. வாழ்க்கையில் மக்கள் தொகை காலத்துடன் அதிகரிக்கும் போது அவர்களுக்கு பொருள் தேவைப்படுகிறது. அவர் அடமானம் வைப்பதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. ஆனால் நீங்கள் அரசாளும் ஆட்சியாளர்கள் எதற்காக பொருள் சேமித்து வைத்தீர்கள்? உங்கள் கௌரவம் என்றும் குறையக்கூடாது என்பதற்காகவா? இல்லை உங்கள் கட்சி என்று விடுபட்டால் நமக்கு மதிப்பு இருக்காது என்ற எண்ணத்தில் நீங்களே ஒரு கட்சியை வகுத்து கொண்டு நீங்களே ஒரு செயல்பாடு கொண்டு அனைத்து வரவுகளை கணக்கு பார்க்கும் நிறுவனங்களையும் உங்கள் இச்சைக்கு அவர்களை அடிமையாக்கி வைத்து கொண்டு உங்கள் இச்சைக்கு வழிநடத்த உங்கள் இச்சைக்கு வழிநடத்த உங்களுக்கு யார் தந்தது அந்த சட்டம்? இந்த இறைவன் கேள்வி. இதற்கெல்லாம் பதில் உரைக்க வேண்டும் பொதுமக்கள் முன்னாடி. அதற்கு தான் இன்று கம்ப்யூட்டர் கொண்டு வந்து டிவி சேனலில் நீங்கள் உங்கள் கருத்தை ஒளிபரப்பு செய்யுங்கள். இதுதான் நியாய நீதியாகும். அமைதி காத்தால் வருவதை நீங்கள் அனுபவித்து தீர வேண்டும். இதே இறைவன் வாக்காகும். இன்று எத்தனையோ ஆட்சியாளர்கள் நாட்டில் அமர்ந்து மாறி அமைகிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? இந்த ராசி பலனா, இல்லை உங்களுடைய ஆட்சி அதிகாரமா, இல்லை நீங்கள் வைத்த சட்டமா, என்ன திட்டம்? இன்று வெளிநாட்டு நான் தமிழன்தான், தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் இன்று முக.ஸ்டாலின் அமர்ந்த காலத்தில் இருந்து காலேஜ் பெண் பிள்ளைகள் மிக கொடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு மூலாதாரம் என்ன? உங்கள் சட்டமா, எங்களது திட்டமா? அவர்களை எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு உங்கள் வகுப்பு உள்ளது. இன்று ஒரு 13 வயது பெண்ணை 3 ஆசிரியர்கள் கற்பழித்து கர்ப்பமாகியிருக்கிறார்கள். இதற்கு என்ன பொருள்? அவர்களை விடுவிக்க உங்களால் முடியுமா? இல்லை ரத்து செய்ய முடியுமா? அவரை வேலை விட்டு துரத்த முடியுமா? முடியாது. காரணம், அந்த அளவுக்கு அவர்களை சிக்க வைத்து விட்டீர்கள். காரணம், அவர்கள் வேலைக்கு வரும்போது அவரிடத்தில் லஞ்ச பணம் வாங்கி கொண்டு வேலை தருவது, அந்த பணத்துக்காக நீங்கள் உயர் சம்பளம் தருவது, அந்த பணத்தில் அவர் வெட்டி கட்டி கொண்டு வருவது, குடும்ப சூழ்நிலையில் ஏற்படும் போது மேலும் ஒரு லோன் வாங்குவது, மீண்டும் அடுத்து ஒரு லோன் வாங்குவது, சில பேர் இன்று 3 லோன்கள் வாங்குவது, அவருக்கு கொடுக்கும் பணம் 3ல் 1 பங்கு கூட அவர் கையில் சேருவதில்லை.
மீண்டும் அவர் தனியாரிடத்தில் வட்டிக்கு வாங்கி வருகிறார். இது போன்ற நிலையெல்லாம் உருவாக்கிவிட்டு நீங்களும் சிக்கிக் கொண்டீர்கள், குடிமக்களும் சிக்கிக் கொண்டீர்கள். இதற்கு என்ன வழி என்று புதிய சட்டத்தை வகுத்து செயல்படுவதே சிறந்த வழியாகும் என்பது இறைவன் வாக்காகும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.